ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரெசிப்பியாக நான் இன்றைக்கி கேக் செஞ்சு காட்ட போகிறேன். அதுவும் எல்லாரோட ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், அது வீட்லேயே. அதுவும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ 2 பவுல் எடுத்துக்கிறேன். முதல்ல முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கரையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தடில் நீங்கள் பிரிக்க முடியுமோ அந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். நான் 4 முட்டை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வெள்ளைக்கருவை நல்லா பீட்டரை வச்சு நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறதுனால 3 to 4 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். விஸ்க்கு வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நல்லா பீட் பண்ணணும். பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போ அந்த மஞ்சக்கருவை நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த லைட் எல்லோ வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா லைட் எல்லோ வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். இப்போ இதில் 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். இது எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. 3/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். சுகர் வந்து பவுட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சலிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவை இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, இதில் பாதி பாதியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணாதீங்க. நான் இந்த வீடியோவில் காட்டின மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும், அப்புறம் சாஃப்டாக வராது கேக்கு. அதனால் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பேட்டர் ரெடி ஆகிட்டு, இதை ரெடி பண்ணும்போதே நீங்கள் வந்து ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குக்கரில் பண்ணுறதா இருந்தால் குக்கரையும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ட்ரேயில் தான் கேக் பண்ண போகிறேன். இதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். அப்போனா நமக்கு நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். குக்கரில் பண்ணாலுமே இதே சாஃப்ட்னஸோடு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேக் நல்லா ஆறிட்டு இப்போ வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே நீங்கள் ட்ரேலேருந்து எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, அப்புறம் கேக் உடஞ்சிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு. உடையாமல் நமக்கு கிடச்சிருச்சு. எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ட்ரேயில் கேக் பண்ணிங்களோ அதே ட்ரே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. நான் வந்து 3 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் ஐஸ்கிரீம் இருக்கணும். இப்போ இந்த ட்ரேயில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ இன்ச் உங்களுக்கு ஐஸ்கிரீம் தேவையோ அந்த அளவுக்கு இதை பேஸாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஒரு பெட்டு மாதிரி அப்ளை பண்ண போகிறீங்க. இதை தான் நம்ம கேக்குக்கு நடுவில் வச்சு ரெடி பண்ண போகிறோம். 3 ஃப்ளேவரும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் சாக்லேட், வெண்ணிலா, அப்புறம் ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி அந்த ட்ரேயில் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த வித கேப்புமே இல்லாமல் ஃபுல்லாக இந்த மாதிரி வீடியோவில் காட்டின மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் செய்யும்போது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள், ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் ஆகிடும்.
பாருங்கள், நம்ம பேஸ் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உடனே ஃப்ரீசரில் வச்சுருங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீஸ் ஆகி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக்கும் விப்பிங் க்ரீமும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து கேக்கில் அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் மேலே அப்படியே ஒரு நைஃப் வச்சு மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் இந்த மாதிரி நல்லா ஈவனாக இருந்தால் தான் விப்பிங் க்ரீம் போட்டு அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நல்லா லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேக்கும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெதுவாக கட் பண்ணுங்கள், கேக் உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த ஐஸ்கிரீம் கேக் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைமே அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் வீட்டில். பாருங்கள், உடையாமல் கேக்கை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். எந்த பிராண்டு வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் க்ரீம் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும். அதே மாதிரி அந்த பவுலும் சில்லுன்னு இருக்கணும், அந்த பிளேடும் சில்லுன்னு இருக்கணும். அதனால் அது எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருந்து உடனே எடுத்து நீங்கள் பண்ணணும். நல்லா ஹை பீக் வர்ற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்க் வச்சு பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஹை பீக் வரும். டைம் மட்டும் ஆகும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஹை பீக் வந்துருச்சு. சூப்பராக நமக்கு விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ஃப்ரீசர்லேருந்து கேக் எடுத்துட்டேன். நம்ம பட்டர் பேப்பர் வச்சதுனால ரொம்ப ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக கலண்டுட்டு வருதுன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இந்த கேக்குக்கு நடுவில் இந்த ஐஸ்கிரீம் பெட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம்ல, அதை வச்சிடலாம். வச்சுட்டு சுற்றி இருக்கிற பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடியில் ஒரு கேக் இருக்குது, நடுவில் நம்ம செஞ்ச ஐஸ்கிரீம் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கேக் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து பைப்பிங்கில் போட்டு வச்சுருக்கிறேன். போட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நான் இந்த கேக் ஃபஸ்ட் டைம் பண்ணேன். எனக்கு சூப்பராக வந்துச்சு. இந்த க்ரீமிங் ப்ராசஸ்லாம் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள். ஏன்னா நடுவில் நம்ம ஐஸ்கிரீம் வச்சுருக்குறோம், அது வந்து சீக்கிரம் மெல்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், சரியாக வரும். பாருங்கள், ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் விப்பிங் க்ரீமில் ரெட் கலர் நான் சேர்த்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்கரேஷன் ஃபுல்லாக உங்கள் ஐடியா தான். உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னர் பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் பண்ணதே இவ்வளோ சூப்பராக வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.